நேத்து காலையில திடீர்னு கிளம்பி திருப்போரூர்ல இருக்க கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு போய் குளத்துல காலை நினைச்சதுக்கு அப்புறம் கங்கை விநாயகரை சேவிச்சுட்டு நேரா கோயிலுக்குள்ள போயாச்சு. அது என்னமோ தெரியல, இப்ப கொஞ்ச நாளா என்னால போக முடியுமா நினைச்சிருந்த ஊருக்கெல்லாம் சுலபமா போய் தொடர்ந்து என் அப்பன் முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே அவருடைய செயலால எனக்கு கிடைக்கிற பாக்கியம்னு நான் நம்புறேன். அப்படிதான் இந்த முறையும் சடனா அக்கா போலான்னு சொன்னதும் வண்டிலேயே போயிட்டோம். உள்ள போனதும் பர்சனலா நல்ல வைபர். திருச்செந்தூர் போனப்ப எனக்கு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. உள்ள இருக்க மூலவர் சுயம்பு மூர்த்தியா பனைமரத்து அடியில தான் தோன்றினாராம். அந்த பனைமரத்தினுடைய அடிபாகத்துல அக்ஷய பாத்திரமா அரிசி நிரப்பி கோவில் உள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் இப்படி இந்த கோவில்ல முருகன் தானா எழுந்தருளி இருக்கிறதுனால அவரை வணங்கும் போது நம்மளோட வாழ்க்கையில கிரகநிலை சரியில்லைனாலும் மாறி நல்ல திருப்பம் வரும்னு நம்பப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் நாம உண்மையான முருக பக்தரா அவரை வழிபட ஆரம்பிச்சாலே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் அவருடைய அருளால செதுக்கப்பட்டு மனதளவுல நல்ல மாற்றம் பெற முடியும்னு நம்புறேன். இந்த மாதிரியே உங்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு விலாக்ல பார்க்கலாம்.